வணக்கம் நண்பர்களே, இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் நீங்கள் பார்க்க வந்துட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா படப்பையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் இதை. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே வீடுகள் கம்மியாக தான் இருக்கும். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கம் டு படப்பை வரும்போது வர்ஷா கார்டன் இருக்குது. ஒரு பெரிய கல்யாண மண்டபம், அதை ஒட்டி பார்த்திங்கன்னா அந்த குளத்தை ஒட்டி ஒரு ரோடு உள்ளே வரும். அந்த ரோடு உள்ளே வந்தோன்னா சுதர்சன நகர்னு சொல்லிட்டு 30க்கு 60 அப்படின்ற சைஸில் 30க்கு 50ன்ற சைஸில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 பிளாட் சேல்ஸுக்கு இருக்குங்க. 2 பிளாட் கார்னர் வரும், 2 பிளாட் கார்னர் இல்லாமல் வரும் சவுத் ஃபேஸிங்கில். ஸோ ஈஸ்ட்டு சவுத்து வெஸ்ட்டுன்ற ஃபேஸிங்கில் 4 பிளாட் இருக்குது. பாருங்கள், இந்த லொக்கேஷனில் அவங்க கேட்கக்கூடிய ரேட்டு வந்து 2300 ஃபைனலாக கொடுங்கன்னு சொல்லி ஓனர் கேட்டிருக்காரு. 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம பிளாட்டுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அபி லேவுட் போடுறாங்க இல்லையா, அவங்க வந்து அபி கார்டன் சொல்லி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்காங்க, ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா பழைய லேவுட்டுங்க. இந்த லேவுட்டுக்கு உள்ளே போனால் ஒரு 2-3 வீடு மட்டும் பெரிய பெரிய பங்களா மாதிரியான பெரிய பெரிய வீடுகளை வந்து அவங்க முன்னாடியே கட்டிட்டாங்க. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வர்ஷா கார்டன் உள்ளே வந்தோம்னா ஒரு 500-600 மீட்டர் வரைக்கும் பார்த்தோன்னா ஃபுல்லாக வீடு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர் லேண்டாக தான் இருக்கும். ஸோ எல்லாம் மாந்தோப்பு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒரு 800 மீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மாதிரி கண்டிஷனில் தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போது நிறைய வீடு இல்லை, ஒரு சிலர் மட்டும் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃபார்மில் இந்த ஃபார்ம் ஹவுஸாக பார்த்திங்கன்னா ஒரு சிலர் மட்டும் வீடு கட்டியிருக்காங்க. ஸோ இமீடியட்டாக வீடு கட்டுறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் யோசித்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே ஒரு சில வீடுகள் தான் வந்து லேஅவுட்டை சுற்றி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு நினச்சி வாங்குறவங்க கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா இதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா காசா கிராண்டெல்லாம் இடத்த வாங்கி போட்டுக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டோ இது இண்டிவிஜுவல் வில்லா ப்ராஜெக்ட்டோ பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 50 வீடு அந்த பக்கம் வாங்கிட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் ரேட் ஏறும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிற ரேட் வந்து ஓனர் வந்து 2300 எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாருங்கள், இந்த ஏரியாவில் நம்ம இமயம் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்ன இருக்கோ இருக்கிற விஷயத்த சரியான முறையில் சொல்லிடுவோம். இது வந்து நம்ம எல்லாருக்கும் செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் உடனே வீடு கட்டி வர்றவங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து இந்த பக்கம் மாந்தோப்பை தாண்டி நம்ம போகணும் அப்படின்னா ஃபேமிலிஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் ஈவினிங் டைமில் போகிறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. இதே போல் பார்த்தீங்கன்னா மாந்தோப்பை தாண்டி போகிறதால பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக நம்ம வீடு கட்டி வர்ற மாதிரி இருக்கே அப்படின்ற ஒரு பயம் பதட்டம் கண்டிப்பாக ஒரு சிலர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு யாராவது பிளான் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ வாட்டர் லாகிங்லாம் இல்லாத இடம் தான். தண்ணி கிரவுண்ட் வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்வீட்டான கிரவுண்ட் வாட்டர் தான். அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் இருந்ததால் இப்போ சுற்றியும் அக்ரிகல்ச்சர் லேண்டு தான் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நல்ல உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பர்ச்சேஸ் பண்ணால். அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்ம பிளாட் இருக்கிறது இந்த அபி கார்டன் இருக்குது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில். பாருங்கள், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும் இந்த படப்பை ரோட்லேருந்து. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி இடத்துல வீடு கட்டி வர்றதுக்கும் தயாராக இருக்குன்னா அங்கங்கே எல்லாம் சேஃபாக தான் இருக்குது. பட் ஒரு யோசனை கண்டிப்பாக இருக்கும். யாருமே இல்லாத திடீர்னு திருட வேண்டாம் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் வரல எல்லோரும். ஸோ நீங்கள் சொல்கிறத நானே சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி பதட்டம் வரும். என்னங்க யாருமே இல்லாத ஏதாவது ஆச்சுன்னா என்னங்க பண்ணுறது, தனியாக வேலைக்கெல்லாம் ஹஸ்பண்ட் போயிட்டா ஒய்ஃபெல்லாம் தனியாக இருப்பாங்க, அங்கெல்லாம் திருடு பூண்டா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேள்விகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதனால் சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போடுங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ரேட்டு க்ரோத் ஆகும். ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் இப்போ சேல்ஸுக்கு வந்துருக்குது. மாந்தோப்பெல்லாம் அது லேஅவுட் போட போகிறாங்க. நம்ம கிட்ட தான் சேல்ஸுக்கு வந்துருக்குது ஒரு 9 ஏக்கர் கிட்ட. ஸோ அது லேஅவுட் போட்டாங்கன்னா அடுத்து ஃபுல்லாக தான் ரெசிடென்ஸ் ஆகிடும். புதுசாக லேஅவுட் போடுறாங்க, இல்லை வீடு கட்டிடுவாங்க. உடனே ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் கால் பண்ணுங்கள். உண்மையாக நேர்மையாக கூட நன்றி.